சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி போல நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லு சுவை ஊட்டும் செந்தமிழே வாழியவே. அங்கே சிந்தி வரும் பைந்தமிழில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக்கி இந்த நிகழ்வுக்கு என் நாவின் நடந்திருந்த நறுந்தமிழே வாழியவே வாழியவே வாழியவே. ஆயில் பட்டணத்தை சிறுத்தை கோட்டையாக மாற்றிக்கொண்டு வரும் எனது அருமை மாமா அல்லமின் அவர்களே, யாசர் அரபாத் அவர்களே, பத்ரியா மெய்னின் அவர்களே, மனிதநேய பண்பாளர் கே அப்துல் ரஹ்மான் அவர்களே, காயல் மண்ணின் மைந்தன் அண்ணன் திருமாவளவனின் குரலாக தமிழக எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் காயல் மண்ணின் காக்கா அகமது சாஹிப் வழக்கறிஞர் அவர்களே, சிறுத்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் விசிகா மாவட்ட செயலாளர் சாட்சி டெலிட்டா ரவி அவர்களே, தமிழினன் அவர்களே, மங்கை மு சேகர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என, தமிழ்ச்செல்வி அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். காயல்பட்டினம் நகர விடுதலை சிறுத்தை சார்பாக நன்றி. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. எழுச்சி தமிழர் பிறந்த நாள் முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் காயல்பட்டினம் மண்ணின் மைந்தர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் அகமது சாஹிப் அவர்களே, காயல்பட்டினம் நகர துணை செயலாளர் மங்கை சாரதி அவர்களே, காயல்பட்டினம் மங்கை நகர துணை செயலாளர் காயல் தீபன் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமைந்திருக்கும் என் அருமை மருமகன் ஏர்டெல் பாட்சா அவர்களே, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தோழி செல்வி அவர்களே, திருச்செந்தூர் ஜே நகர ஊரை சேர்ந்த தலைவர் முத்துத்துறை அவர்களே, ஜே நகரை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் இளையராஜா அவர்களே, வருங்கால திருச்செந்தூர் நகர துணை செயலாளர் தம்பி மாரி அவர்களே, காயல்பட்டினம் மங்கை முகாம் செயலாளர் பெருமா வளவன் அவர்களே, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அருமை காக்கா ஜமால் முகமது அவர்களே, காயல்பட்டினம் அருணாச்சலபுரம் சமூக நல்லிணக்க பேரவையின் மாநில துணை அமைப்பாளர் அண்ணன் ராம்குமார் அவர்களே, எங்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வீரமங்கை தோழர் திலண்டா ரவி அவர்களே மற்றும் தோழர்கள் பேரு விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். அடுத்ததாக எங்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் திலண்டா ரவி அவர்கள் சிறப்பு உரையாற்றுவார்கள். இன்று 62வது பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் மேதகு பிரபாகரின் நெருங்கிய நண்பர், தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதியுள்ள தலைவர், தாழ்த்தப்பட்டோரின் குரல், ஒடுக்கப்பட்டோரின் மறு உருவம், மக்கள் போராளி, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், வருங்கால முதல்வர், எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாளிலே சிறப்பாக இன்று நாங்கள் களமாடிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான முறையிலே மாவட்டம் முழுவதும் நாங்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே காயல்பட்டினம் நகரத்தின் தலைமையில் அல் அமீன் அவர்களுடைய தலைமையில் இன்று மற்ற பொறுப்பாளர்கள் கட்சிகளின் ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துகிறேன். ஆகஸ்ட் 15 விடுதலை பிறந்த நாள். ஆகஸ்ட் 17
விடுதலை சிறுத்தை பிறந்த நாள். நான் சொல்வது 4 கால் சிறுத்தை அல்ல, நான் சொல்வது 4 கால் சிறுத்தை அல்ல, தன் இனத்தின் சிரத்தை நிமிர்த்திய 2 கால் சிறுத்தை. அவர் பெயர்தான் திருமாவளவன், தணலின் புனிதன். புரட்சியாளரின் தொடர்ச்சியாய், பெரியாரின் விளைச்சலாய், பிரபாகரனின் பாய்ச்சலாய், எளியோரின் எழுச்சியாய், மழலையின் மகிழ்ச்சியாய், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே குரல் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள்தான். இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்காக நாடாளுமன்றத்தில் முதலில் குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அயராது பாடுபடுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் வாழ்வாதார உரிமைகளுக்காகவும் பாடுபடும் ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். வருமா வருமா வாழ்வு, எம்மை விடுமா விடுமா தாழ்வு, காலம் தருமா தருமா நீதி, இற்று விழுமா விழுமா ஜாதி என தாழ்த்தப்பட்டவர் ஏங்கி தவிக்கையிலே வந்தவர்தான் திருமா 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 என்னும் தருமா மனிதன். இன்னமும் என் மக்கள் வேதனை தீயில் வேகுவாரோ, இன்னமும் என் மக்கள் வேதனை தீயினில் வேகுவாரோ, இரட்டை குவளையில் இழிவுற்று நோகுவாரோ என்று இறைந்து கேட்டவர் எங்கள் தலைவர் திருமா அவர்கள். அவர் இன்னொரு சேகுவாரா? புரட்சியாளரே, எழுச்சி தமிழரே, நீங்கள் உரையாற்றினால் ஈக்குச்சி தீக்குச்சி ஆகும், தென்காசி சிவகாசி ஆகும், வைக்கோல் வாழாகும், வன்கொடுமை தூள் தூளாகும். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு பெண்ணை வணக்காமல் இந்த மண்ணை மணந்து கொண்டு தன் இன மக்களை மகனாய் மகளாய் எண்ணி திரியும் திருமா அவர்களே, ஒற்றை மரமாய் நின்று ஒடுக்கப்பட்டோருக்கு நிழல் தருபவரே, தீண்டாமைக்கு தீண்டாமை வைத்தவரின் சாதிய வாயை சமத்துவ ஊசியால் தைத்தவரே, இன்று 62 அகவை தின நாள் காணும் எழுச்சி தமிழரே, ஊராண்ட மன்னர் புகழ் போல, உலகாண்ட புலவர் தமிழ் போல நீங்கள் 100 ஆண்டு காலம், இன்னும் 100,000 நலன்கள் சூழ்ந்து வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.